எப்படி உண்மையான சேகரிப்பாளர் ஆவது? ஓம் சாந்தி. சில ஆத்மாக்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன ஒரு கிடைக்கின்றதோ அதை பெற்றுக்கொண்டு நன்மை என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் அலட்சியத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு லட்சியம் இல்லை. அதாவது நாம் நம்பர் 1 வர வேண்டும் என்ற லட்சியம் இல்லை. ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் கடைசி நம்பரில் வந்தால் கூட பரவாயில்லை என்று. அப்படிப்பட்ட பலவீனமான ஆத்மாக்கள் துர்பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் இறைவன் வரும்போது பாக்கியத்தை பகிர்ந்தளிக்கும் போது அவர்கள் அலட்சியம் என்கின்ற தூக்கத்தில் தூங்கியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தனது பாக்கியத்தை தானே உதைத்து தள்ளிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை வேதங்களில் கூட நினைவு செய்யப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் தந்தை, அதாவது பாக்யவிதாத்தாவிற்கு முன் இருக்கின்றீர்கள். அவர் பாக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் பாக்கியத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய சித்திரங்கள், பாக்கியத்தின் சித்திரத்தை நீங்களே உருவாக்குகின்றீர்கள். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நமது ஒவ்வொரு பொக்கிஷத்தையும், அதாவது எண்ணம், சொல், செயல், மூச்சு, நேரம் மற்றும் அனைத்து விதமான பொக்கிஷங்களையும் நாம் உபயோகிக்க வேண்டும். அதில் நாம் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. நாம் அந்த பொக்கிஷங்களை உபயோகித்தால்தான், தாராளமாக உபயோகித்தால்தான் நமது சித்திரம் சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கும். ஆகையால் நமது அனைத்து பொக்கிஷங்களையும் உபயோகித்து நாம் நமது சித்திரத்தை இப்போது வரைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான சேகரிப்பாளர் யார் என்றால், ஒரு தந்தை மற்றொருவர் யாருமே இல்லை. ஒருவரின் ஒரு நாமம், ஒருவரின் நினைவில் இருந்து சேகரிப்பாளராக இருக்கின்றோம். அதுதான் உண்மையான சேகரிப்பாளரின் அர்த்தமாக இருக்கின்றது. மற்றபடி இந்த பொக்கிஷங்களை தாராளமாக உபயோகப்படுத்ததான் வேண்டும். அப்பொழுதுதான் நமது சித்திரம் பாக்கியத்துடன் உருவாக்குகின்றோம் என்று அர்த்தம். ஓம் சாந்தி.